எப்படி தருத்து நீங்க 6 பேர் இல்லையா கட்டியோ எனக்கு கையும் வரல எனக்கு காலும் வரல புஜமா வரலமா தேட இடம் கிடையாது எங்க தேட தெரியுமா பனந்தோப்பு மாந்தோப்பு புளியந்தோப்பு காஞ்சிபுரம் பைபாஸ்ல கூட தேட்டு வந்தோமா இருமா நாடகத்துக்கு வந்த இந்த ஊருக்கு மேல போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்பா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க பாரு நீங்க அப்படியே பைபாஸ்க்கா போய் வரீங்களான்னு பார்த்தோம் ஐயோ புடிச்சிட்டீங்களா ஏமா நம்ம எங்க செல்வதா வைக்கும் பிறகு பலகரி பண்ணியா குளிக்கத்துல கப்புடுங்க குளிக்கிறதுக்கு போனோமா குளிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா நீராட போக வேண்டும் குளக்கரைக்கு போக வேண்டும் அம்மா குளக்கரைக்கு போனோம்னா ஒரு ஆடவர் துணி இல்லாம போக கூடாதுமா காலம் கெட்டு போகுது ஆமாமா ஒரு குத்துக்கள் ஊர்ல தான் சரியாமா நம்ம குளக்கரைக்கு நீராட போக வேண்டும் நீங்க மொத்தமா பொம்பளைங்களா இருக்கிறீங்க ஒரு ஆம்பளை தோணு ஒண்ணு வேணும் ஆமா நீங்க குளிக்கும் போது நான் பத்திரமா பாதுகாப்பா இருப்போமா அது மட்டும் கிடையாது இப்போது நாங்க மழை வெள்ளம் பெருத்தா பெரிய நீராடிட்டு இருப்போம் காவலா இருக்குது ஆமா எப்படிதான் பாதுகாப்பு தெரியுமா எப்படி நீங்க 6 பேரும் மொத்தம் அவுத்து போட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க ஆடு ஆபரணங்கள் மொத்த கரமால வச்சு குளிச்சுட்டு இருக்கீங்க அந்த நேரத்துல இந்த பொம்பளைங்க எதாவது வத்துமே அந்த பக்கம் யாருமே சேர்க்க மாட்டோம் பொம்பளைங்க யாருமே ஏமா இங்க வரீங்க ஒரு பொம்பளை குளிக்கிறது இன்னொரு பொம்பளைக்கு லேடிஸ் குளிக்கிறது லேடிஸ் வந்து ஒரு குற்றமே இல்லடா தப்புமா ஒரு பொம்பளை குளிக்கிறது இன்னொரு பொம்பளை வர கூடாது அதே ஆம்பளைங்க வரட்டும் பாப்பா வந்து பாருங்க வந்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல கொடுங்க எதற்காக தெரியுமா ஒரு பொம்பளை குளிக்கிறது இன்னொரு பொம்பளை வரணும் சொல்றேன் நீங்க பாத்தீங்க ஆடை ஆபரணங்கள் அப்படியே மொத்த கலவன்னு கூடுவாங்க அதே ஆம்பளை பாப்பட்டு செல்வம் வந்தாங்களா பாத்தாங்களா நம்ம போயிட்டு இருப்போம் அதனால தான்மா ஆம்பளை நாயில பொம்பளைங்க கிடையா கிடையாது பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது ஆம்பளைங்க நாங்க எல்லாமே எப்படி குழந்தை பெற்றுப்பீங்க குழந்தை பெற்றுக்க முடியாது ஹாஸ்பிட்டல்ல ஊசி வந்திருக்கு ஊசி போட்டு பொண்ணு பெத்துக்குவேன் ஓ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு புள்ள பெத்துப்பேன் ஆமா சரி நீ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு புள்ள பெத்துடா ஆமா அந்த குழந்தை பிறந்துச்சு ஒரு ஆம்பளை குழந்தை பிறகுது ஒரு 5 வயசு ஆகுது ஸ்கூல்ல சேர்க்கிறேன் அப்பா உன் பையன் பேரு என்ன என் பையன் பேரா ராஜேஷ் ராஜேஷ் ஆமா அவன் ஸ்கூலுக்கு போறான் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் கேக்குறாங்க நானே அம்மா உன் பேரு என்னப்பான்னு கேக்குறாங்க ராஜேஷ் சொல்லுவான் ராஜேஷ் சொல்லுவான் ஆமா உங்க அம்மா பேரு என்னன்னு கேட்பாங்க அமிதாஸ்ரீன்னு சொல்லுவான் ஆமா அப்பா பேரு என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவான் அட பாவி அது ஏடா உனக்கு கஷ்டம் ஏன் சௌகரியம் இந்த ஊர் நாட்டம் பேர் வைப்பேன் தர்மகட்டம் பேர் வைப்பேன் அவ்வளவு ஏன் எங்க பரத் மாமா எங்க மாமியாரோட விட்டு பாரு பரத் வீட்டுக்காரர் இருக்காரு அவர் தெரிஞ்சா சொல்றேன் ஓஹோ ஊருக்கு போட்டு புடிச்சுக்கிறேன் கை எப்படியா மாறிச்சு சரிம்மா இப்படியா பேசி இந்த நேரம் போவதே தெரியாது மலர் வனத்துக்கு செல்ல வேண்டும் எப்படி தெரியுமா போனோம்